Hey guys, good morning. This is Karthik Ravichandran. DDL ஓட பார்ட் 3 வீடியோ இது. ஆக்சுவலி பார்ட் 1 வந்து நேத்தே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு டேட் 17 இல்லையா, 16 அன்னைக்கு நம்ம DDL ஓட பார்ட் 1 வீடியோ ஷேர் பண்ணியாச்சு. பார்ட் 2 நம்ம பார்த்துட்டோம். ஸோ நவ் ஐ எம் ரெக்கார்டிங் பார்ட் 3, ஸோ விச் இஸ் கம்ப்ளீட் டேபிள் ஸ்ட்ரக்சர். வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். நம்ம வந்து லாஸ்ட் டேபிள கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபாரின் கீ கான்செப்டுக்காக நம்ம ஒரு டேபிள் ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த டேபிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் கன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இது எதை ரெஃபர் பண்ணுதுன்றதை நீங்க சொல்லணும். இதுதான் என்னன்னா கனெக்ஷனு. இப்போ நான் ஹைலைட் பண்றேன் பார்த்தீங்களா, இதுதான் எந்த டேபிள் இருக்கிற காலமை உங்க டேபிள் காலம்க்கு வைக்கிறீங்கன்றது. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாரின் கீயா வைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அதான் ஃபாரின் கீன்னு போட்டிருக்கீங்க. இது எதை ரெஃபர் பண்ணுதுன்றத சம்பந்தப்பட்ட டேபிள் இருக்கிற சம்பந்தப்பட்ட காலமோட நீங்க கனெக்ஷனை கொடுக்கணும். ஸோ இந்த டேபிளை நான் அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட் நம்மளோட ஸ்கீமால வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம். ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி இன்வேலிட் ஐடென்டிஃபைன்னு சொல்லுது. பிகாஸ் எதனால அப்படின்றது ஃபாரின் கீ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்பெல்லிங் கரெக்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஸ்பெல்லிங் தப்பா இருந்தாலும் அது ஒர்க் ஆகாது. ஓகே, லெட் மீ செக். ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கோ அங்க ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டேபிள் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் ஐடி, இந்த காலம் அப்படியே நான் ஜஸ்ட் இதுக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி. எஸ், ஜஸ்ட் அது டைப்போ எரர்ல ஸ்பேஸ் இது கூட ப்ராப்ளமா இருக்கும். ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் இன்வாலிட் ஐடென்டிஃபையர் சொல்லுது. பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. இங்க பாருங்க ஸ்பேஸ் இல்ல பாருங்க. ஓகே, அதனால அது வந்து அந்த காலமா எடுத்துக்கல. பட் ஸ்பேஸ் ஆனா இருக்கு. மேபி டேப் கொடுத்துருப்பேன் நான். ஸோ இதனாலதான் இந்த டூல் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். மைன்யூட்டா இப்போ எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப நேரம் தலைவலியிலே இருப்பீங்க. கரெக்டா தானே போட்டிருப்பேன். அதனால இந்த டூல் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். லேர்னிங் அப்படியே, ஏன்னா அடுத்தடுத்த டாபிக் லேர்ன் பண்ற டைம் இந்த ஒரு எரரை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் என்னன்னா இந்த டூல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது. இப்போ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 டேபிளா? எஸ். ஸ்டூடெண்ட்ஸு, ட்ரைனர்ஸு, கோர்சஸ், ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், மொத்தம் 4 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். 4 டேபிளையும் போயிட்டு எங்க போய் பார்க்கலாம்? இந்த டேபிள்ல போய் பார்க்கலாம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்றேன், டேபிள் நம்ம எல்லாமே டிபிஎல் தானே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒவ்வொருத்தையும் காப்பி பண்ணி போறதுக்கு பதில் லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ லைக் எல்லாம் டிபிஎல் தானே ஸ்டார்ட் ஆகுது. டிபிஎல் பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா டிபிஎல் தொடங்குற எல்லா டேபிளும் வந்துருது. நம்ம டேபிள் மட்டும் பார்க்கலாம் போய். இதெல்லாம் என்ன பண்ணலாம், அண்டு போட்டு அந்த ஓனர் இருக்குல்ல, எந்த ஓனர்த மட்டும் நான் பார்க்கணும், டிடிஎஸ் பேங்க்ன்ற ஓனரை மட்டும் ஃபில்டர் பண்ணிப்பேன். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட டேபிள் இது மட்டும் தான், அது கூட கிடையாது. ஸோ நம்ம அதை வேற என்ன பண்ணணும்னா, அண்டர் ஸ்கோருக்கு அடுத்தது, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் இருக்கலான்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கும். ஸோ அண்டர் ஸ்கோர் போட்டிங்கன்னா அப்பயும் அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ கோர்ஸ் டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட் டீடைல் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கு, ட்ரைனர்ஸ் டேபிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. 4 டேபிளும் இருக்கு. ஓகேவா. இப்போ என்ன இன்னொரு ஃபில்டர் போடணும்னா ஜஸ்ட் பாருங்க, எதனா வித்தியாசமா எதனா ஒரு ஃபில்டர் போடலாமா அப்படின்னு. எல்லாமே இன்னைக்கு கிரியேட் பண்ணது இல்லையா. ஸோ இன்னைக்கு கிரியேட் பண்ணதுன்ற மாதிரி எதனா ட்ராக் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு கிரியேட் பண்ணதுக்கு உண்டான எந்த இன்டர்வியூ இல்லை. அந்த காலம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அண்டு போட்டு இன்னொரு ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இதனால தான் அண்டு போடுறன்ற ஒரு விஷயமே இருக்கு பாருங்க. வந்த ரெக்கார்ட்ல இருந்து இன்னும் நான் பாக்குற எனக்கு வேண்டிய ரெக்கார்டு வரணும்னா அண்டுன்னு போட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரியுதா? அது நீங்க இந்த மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக ஒரு query நான் எழுதி காட்டினேன் இப்போ உங்களுக்கு. சரி, இப்போ இந்த கோர்சஸ் டேபிள்ல என்னென்ன காலம்ஸ் எல்லாம் இருக்குன்றதை நான் பார்க்கணும். அது என்னன்னா அதுக்கும் ஒரு டிக்ஷனரி டேபிள் இருக்கு. இந்த யூசர் முதல்ல என்ன யூசர்ல இருக்கு, ஹெச்ஆர்ல இருக்கு இல்லையா. முதல்ல இதை என்னவா மாத்திக்கலாம், டிடிஎஸ் பேங்கா மாத்திக்கிறேன்னா ஒவ்வொரு தடவை நான் டிடிஎஸ் பேங்க் டாட் அப்படின்ற மாதிரி போட வேண்டியது வரும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஆல்டர் செஷன் செட் கரண்ட் ஸ்கீமா தட் இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் பேங்க். ஸோ செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா இந்த கொரியர் ரன் பண்ணாலே வரும். டிடிஎஸ் பேங்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க. நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா யூசர் அண்டர் ஸ்கோர் டேப் அண்டர் ஸ்கோர் காலம்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு.
வேர் எந்த டேபிளுக்கு நான் பார்க்கணுமோ அந்த டேபிளோட நேம் போட்டு நம்ம பார்த்துலாம். ஸோ என்ன சொல்லுதுன்னா, அப்படி இல்லவே எந்த காலம்ஸும் இல்லைன்னு சொல்லுது. இந்த ஸ்டூடெண்ட் கோர்சஸ் டேபிள்ல காலமே இல்லைன்னு சொல்லுது. நம்ம ஆல் அண்டர்ஸ்கோர் டேப் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ் போட்டு இது வரலன்னா இது யூஸ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஓனர் ஈக்குவல் டு ஆக்சுவலி டிடிஎஸ்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் அது எல்லா டேபிளையும் கொடுக்கும் இல்லையா? ஸோ எஸ் கரெக்டா இருக்கு பாருங்க. ஓகே. இந்த டேபிள் தானே, இந்த டேபிள் என்னென்ன காலம்லாம் நம்ம வச்சோம் அதோட டேட்டா டைப் எல்லாமே ட்ராக் ஆயிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த டேபிள் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சோம்லாம் தெரியணும்ல, அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஒரு என்ட்ரி போடுங்க. கான்ஸ் அண்டர் ஸ்கோர் காலம்ஸ்னு மாத்துங்க. டேப் ஏன்னா டேபிள் காலம்ஸ் இல்ல, கன்ஸ்ட்ரெயின்ட் காலம்ஸ்னு அர்த்தம். அப்படியே திருப்பி ரன் பண்றேன் இந்த கொரிய. என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் அது மாறி இருக்கு, நாட்னல்லாம் என்னவா மாறி இருக்கு பாருங்க. நாட்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே சிஸ்ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா அதுவே ஒரு பேர் கொடுத்துக்கும். ஏன்னா நாட்னலுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு ஒரு பேர் வைக்க முடியாது. அதனால நாட்னல்ன்ற ஒரு வார்த்தையை காலம்க்கு பக்கத்துல சொன்னோம் பாத்தீங்களா, அதுவே ஒரு பேரை ஜெனரேட் பண்ணிருச்சு. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த காலம்க்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இங்க பார்க்கலாம் பாருங்க. அதனாலதான் கான்ஸ் காலம்ஸ் யூஸ் பண்றோம். பட் இந்த டேபிள்ல என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு மட்டும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஆல் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லைன்னா யூசர் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கூட நீங்க போட்டு பார்க்கலாம். யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரலன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் போட்டு பாருங்க. ஆளும் யூசரும் ஒண்ணுதான், வேற எந்த விஷயங்களும் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஓனர் எக்ஸ்ட்ரா இருக்கு ஒரு காலம், அவ்வளவுதான். ஏன்னா இது எந்த ஓனர் கிரியேட் பண்ணதும் சேர்த்து பார்த்துக்கலாம். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா ஒரு டேபிள் வந்து இந்த ஓனரும் கிரியேட் பண்ணலாம், அந்த ஓனரும் கிரியேட் பண்ணலாம். ரெண்டு பேரும் கிரியேட் பண்ணது என்னென்ன பார்க்கணும், ஆல் யூஸ் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் மட்டும் இருக்கு பாருங்க. இது எந்த காலம்க்குன்னு நம்ம பார்க்க முடியாது. அதை எங்க போய் பார்த்தலாம்னா இங்க போய் பார்க்கலாம். ஓகேவா? சரி, நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த பிரைமரிக்கு ஒண்ணு வச்சோம் பாத்தீங்களா, நேமே வைக்காம ஒரு பிரைமரிக்கு வச்சோம்ல, அது எந்த டேபிளுக்கு வச்சோம்? ட்ரெயினர் டேபிளுக்கு வச்சிருக்கோம். அந்த டேபிள்ல பிரைமரி கீ இருக்கான்றதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு டிபிஎல் அண்டர் ஸ்கோர் ட்ரெயினர்ஸ்ன்ற டேபிள போறேன். இந்த பின்னு இருக்கா, அதுக்கு பேர் என்ன, பிரைமரி கீன்னு அர்த்தம். அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பரை ஒரு நேம் ஜென்ரேட் பண்ணிருக்கு பாருங்க. இன்னொன்னு நான் சொன்னேன், பிரைமரி கீ எப்பெல்லாம் ஒரு காலம்க்கு ஜென்ரேட் ஆகுதோ அதுக்கு யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும்னு சொன்னேன்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த நேமையும் நான் பாருங்க 7959 அந்த இண்டெக்ஸ் நேமும் கன்ஸ்ட்ரெயின்ட் நேமும் சேமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆல் அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸஸ் பாத்தீங்களா? இண்டெக்ஸ் டேபிள் எப்படி என்ட்ரி வந்தது? ஏன்னா இது வந்து பிரைமரிக்கு யூனிக் இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. அந்த நேம் அதே நேம் சேமா இருக்கு பாருங்க. இதுதான் நான் சொன்னேன். ஈவன் நீங்க பிரைமரிக்கு வச்சா கூட, இப்ப ட்ரெயினர் டேபிள் இல்லாம கோர்ஸ் டேபிள்ல வச்சோம் பாத்தீங்களா, கோர்ஸ் டேபிள் எது பிரைமரிக்குன்னு பாருங்க, பிகே. இதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்ல. நாம வச்ச பேர் அது. நாம பேர் வைக்கலன்னா ஆரக்கிலே ஒரு பேர் வச்சிருது, சிஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும். சரி, இதுக்கு ஒரு யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கணும்ல, ஆமா தானே? அந்த பேர் எப்படி இருக்கணும், இதே நேம்ல தான் இருக்கணும். அதை போய் பார்க்கலாம் பாருங்க. ஸோ கோர்ஸ் டேபிள்ல போயிட்டு இங்க ஜஸ்ட் கோர்ஸ் டேபிள்ல போய் பேஸ்ட் பண்றேன். அதை ஃபில்டர் பண்ணி பார்க்குறேன் பாத்தீங்களா, பிரைமரிக்கும் கிரியேட் ஆயிருக்கு. அதான் சொன்னேன்ல, யூனிக்கும் கிரியேட் ஆகும், பிரைமரிக்கும் கிரியேட் ஆகும். என்னது இது, இண்டெக்ஸ். இதெல்லாம் ஆரக்கிளோட இன்பில்ட் கான்செப்ட். தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கணும். நீங்க தெரிஞ்சு மட்டும் தான், நீ எதனா கிரியேட் பண்ணி அதுல நீ எதுவுமே பண்ணல. இந்த டேபிள் ஆரக்கிளோட ஓன் டேபிள். நீ கிரியேட் பண்ணது எல்லாமே இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஆனா அது என்ன பண்ணுது, டேபிள் ஒரு இடத்துல பொறுக்கி போட்டுருது, டேபிளோட காலம்ஸ் ஒரு இடத்துல ட்ராக் பண்ணுது. நாம வச்சிருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் தனியா பிரிச்சு எங்கெங்கெல்லாம் அதை போய் ஸ்டோர் பண்ணுமோ அதை ஸ்டோர் பண்ணுது. நீ தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கணும். ஆரக்கிள் டிக்ஷனரி டேபிள தெரியாம டெவலப்பர்ஸ் இருக்க முடியுமா? எவனும் இருக்க முடியாது. ஓகே, டிக்ஷனரி டேபிள் அவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆரக்கிளோட டேபிள் சார். ஓகே, யூசர் இப்ப ஆல் டேபிள்ஸ் எல்லாம் யூசர் டேபிள் சொல்லலாம். யூசர் டேபிள்ஸ், யூசர் டேப் காலம்ஸ், யூசர் கான்ஸ் காலம்ஸ், யூசர் இண்ட் காலம்ஸ். இப்ப பாருங்க, இது எந்த இண்டெக்ஸ் அப்படின்றது இருக்கு, ஆனா இது என்ன காலம்க்குன்னு தெரியாது பாருங்க. பேர் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும்.
பட் நம்ம அந்த காலமே சேர்த்து சொன்னதுன்னா நல்லா இருக்கும்ல. இப்போ யூசர் இண்ட் காலம்ஸ்னு ஒன்று, கான்ஸ் காலம்ஸ், அப்புறம் கான்ஸ் காலம்ஸ், டேப் காலம்ஸ் மாதிரி இண்ட் காலம்ஸ்னா இண்டெக்ஸ்டு காலம்ஸ்னு அர்த்தம். ஆல் இண்ட் காலம்ஸ். எஸ், இண்டெக்ஸ் ஓனர்னு ஒரு காலம் இருக்கு. நம்ம வெறும் ஓனர்னு வச்சிருக்கோம்ல, இந்த டேபிள்ல மட்டும் இண்டெக்ஸ் ஓனர்னு வச்சிருக்காங்க. அதனாலதான் அது வரல. இப்போ இருக்காது. கரெக்டா இருக்காதா? இது இந்த இண்டெக்ஸ் வந்து எந்த காலமுக்கு? கோர்ஸ் ஐடி. இந்த இண்டெக்ஸ் எந்த காலமுக்கு? ஏன்னா கோர்ஸ் நேமுக்கு நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சோம். அப்ப இந்த எல்லா டிக்ஷனரி டேபிளும் நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். ஸ்கிரீன்ல பாக்குற எல்லாமே ஒண்ணு. இந்த இடத்துல என்ன போடலாம்? யூசர்னு போடலாம், ஆளுக்கு பதிலா. எல்லாம் ஆள் போட்டீங்கன்னா எல்லா ஓனர்ஸோட டேட்டாவும் வரும். புரியுதா நான் சொல்றது? ஓகே. இப்போ அடுத்தது கிரியேட் பார்த்தாச்சு. சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கிரியேட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஆல்டர் பார்க்க போறோம். ஓகே, டிராப்பும் பார்த்துட்டோம். டிராப்ல ரெண்டு விதமான டிராப். ஒன்னு பறிச்சு வச்சு, இன்னொன்னு பறிச்சு வைக்காம. அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை இன்டர்வியூல சொல்லிடுங்க. இப்ப ஆல்டர் பார்க்கலாம் மேடம். ஆல்டர்ல மொத்தம் 8 விதமான ஆபரேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. So now we are going to see alter. ஆல்டர்ல எத்தனை ஆபரேஷன் சொன்னேன்? 8 ஆபரேஷன்ஸ். ஒன்னு படிச்சாலே மீதி 7மே ஈஸி தான். ஓகேங்களா? ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ண தொடங்குறீங்க? கிரியேட் டேபிள், டேபிள் நேம். ஒரு இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணீங்க? அப்போ ஒரு டேபிள் எப்படி ஆல்டர் பண்ண தொடங்கலாம்? ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் அப்படின்றது தான். ஓகே, இப்ப ஆல்டர் டேபிள் எல்லாமே இப்படிதான் தொடங்கும். டேபிள் நேம் வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ண போறோம். ஆல்டருக்காகவே ஒரு டேபிள் வந்து புதுசா கிரியேட் பண்றோம். ஓகே, கிரியேட் டேபிள், டேபிள் நேம் சும்மா டம்மின்னு ஒண்ணு. கிரியேட் டேபிள், டேபிள் நேம். அதுல என்னென்ன காலம் வைக்க போறோம் அப்படின்னா, ஏஏன்னு ஒரு காலம், அது நம்பர். அப்புறம் பிபின்னு ஒரு காலம், அது டேட். அப்புறம் சிசின்னு ஒரு காலம், அது வந்து கேர் ஆஃப் 2 அப்படின்னு வச்சுக்கோம். கன்ஸ்டன்ட் இல்ல. ஓகே, நம்மளோட விருப்பம் தான் கன்ஸ்டன்ட் வைக்கிறதும் வைக்காததும். இப்போ நான் இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த ஸ்கீமால பேஸ்ட் பண்றேன். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டேபிளை வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் டம்மி. இந்த டேபிள்ல ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன். டிஎஸ்சின்னா டிஸ்கிரைப்னு அர்த்தம். டியூஎம் இந்த டூல்ல யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ என்னென்ன காலம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுவே நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கீமா போயிட்டு சும்மா டியூஎம்எம்ஒய் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் ஓப்பன் ஆகும். இது வந்து டோடோட விஷயம். ஏன்னா டோட்லாம் அட்வான்ஸ்டான டூல். அது வந்து பெய்டு வெர்ஷன் அது. ஓகே, அது வந்து பெய்ட் சாஃப்ட்வேர். இப்போ இந்த டேபிள் எத்தனை காலம் இருக்கு, அப்புறம் அதோட டேட்டா டைப் என்ன, டிக்ஷனரி டேபிள் போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இங்கேயே பார்த்துடலாம். நம்ம தானே இண்டெக்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலம் அந்த டேபிள் எதனா இண்டெக்ஸ் இருக்கான்னு பார்த்துடலாம். அதே மாதிரி கன்ஸ்டன்ட் இருக்கான்னு இந்த டேபிள்ல போய் பார்த்துடலாம். அதுல என்ன டேட்டா இருக்கு எல்லாமே இந்த கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா ஷார்ட்கட் கீ, அதை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துடலாம். சும்மா கண்ட்ரோல் பிளஸ் பண்ணி அதை மேல எடுத்து போய் வைங்க. ஒரு கை மாதிரி வருதா, கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்துடும். ஆனா டிக்ஷனரி டேபிள் தான் இன்டர்வியூல கேட்பாங்க. ஏன்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணி தெரியுமா அப்படின்னு சொல்லி எந்த இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க. அது வந்து ஷார்ட்கட் கீ. நீ தெரிஞ்சு வச்சுக்க இல்லைன்னா தெரியாம வச்சுக்க. பட் இதுதான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். query தான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா நீ எஸ்கியூஎல் டெவலப்பர். எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் தான் கத்து வச்சுக்கணும். ஷார்ட்கட் கீழே எதுக்கு? வேலையை ஃபாஸ்டா பண்றதுக்கு தான் ஷார்ட்கட் கீழம். ஓகே, அது ஒரு டூலுக்கும் வித்தியாசப்படும். சரியா? சரி, இந்த டேபிள்ல இப்போ ஆக்சுவலி 3 காலம் இருக்கு. செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் டம்மி. 3 காலம் இருக்கு. 4வது ஒரு காலம் ஆட் பண்ணணும். எனக்கு இப்ப ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அந்த காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் தான் போகணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? புதுசா ஒரு காலம் ஆட் பண்ண போறோம். நியூ காலம் ஆட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் என்னது? டம்மி. ஆட் பண்ண போறேன் புதுசா ஒரு காலம். ஒரு காலம் எப்படி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது போடுவோம், இந்த மாதிரி தானே. ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். காலம் நேம் என்ன பண்ண போறோம்னா டிடின்னு போடுறோம், அவ்வளவுதான்.
உங்களுக்கு நாட் நல் வேணுமா, நம்ம எப்படி டேபிள்ல போடுவோம் அதே மாதிரி பக்கத்துல போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்றேன் பாருங்க. இது ஆட் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ், டேபிள் ஆல் ரைட்ஸ். இப்போ ஆல் ரைட்ஸா இல்லையான்றது அங்க ரன் பண்ண இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. ஏன்னா ஆட்டோ கமிட் எங்க நீங்க ரன் பண்ணாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஏன்னா டேட்டா பேஸ்ல அது உடனே சேவ் ஆகிடும். நீங்க சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா டிஎம்எல்க்கு நீங்க தான் சேவ் பண்ணணும். எங்க ரன் பண்ணாலும் ரன் பண்ண இடத்துல இருந்து சேவ் பண்ணணும். எதுக்கு? டிஎம்எல்க்கு தான். டிடிஎலுக்கு அது தேவையில்லை. ஏன்னா டிடிஎலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆட்டோ கமிட் அப்படின்னு பேர். மறக்க கூடாது, சரியா? இப்ப புதுசா டேபிள் எப்படி காலம் ஆட் பண்றதுன்னு கத்துக்கிட்டாச்சு. எதனா காலம டிராப் பண்ணணும் அப்படின்னா எந்த காலம டிராப் பண்ணணும்னா எனக்கு பிபி அப்படின்ற காலையில் இந்த காலம் எனக்கு டிராப் பண்ணணும் வேண்டாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா டிராப் அப்படின்னு சொல்லணும். ஆடுக்கு பதிலா டிராப். என்ன டிராப் பண்ண போறீங்க? காலம் தானே டிராப் பண்ண போறீங்க. ஸோ டிராப் காலம், காலமோட நேம். ஸோ டிராப் காலம், காலம் நேம் சொல்லணும். ஆல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் டேபிள் ஓபன் பண்ணி பார்க்குறேன். எஸ், ஓகே. ஸோ டேபிள் வந்து ஆல்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ காலம் வந்து ஆட் பண்ணும், காலம் ரிமூவ் பண்ணும். 2 ஆப்ரேஷன் பார்த்தாச்சு. மூணாவது என்ன பண்ண போறோம்? கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ண போறோம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இது யாருப்பா அது? உன்னை யார் இந்த கொஸ்டின்ல கேட்க சொல்றது? உன்னை யார் இந்த செஷன்ல ஜாயின் பண்ண சொன்னது முதல்ல? இது பேசிக் பிகினர்ஸ்க்காக இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அமைதியா இருக்கீங்களா மற்றவங்க? முதல்ல பேசிக் கத்துக்கோங்க. எல்லாமே நான் சொல்லி தருவேன், பட் பேசிக் கத்துக்கோங்க. முதல்ல ஒரு காலம் ஆட் பண்றது, அதை எப்படி டிரா பண்றது, இந்த விஷயங்கள்லாம் படிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அட்வான்ஸா யோசிங்க. நான் உங்களுக்கு நிறைய டாஸ்க் கொடுப்பேன். பேசிக்கை முதல்ல கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கத்துக்கணும், சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை இல்லையா அந்த டேபிள்ல, கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் ஆல்டர் தான். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் ஆட் பண்ண போறேன். எதை ஆட் பண்ண போறேன்? நம்ம இந்த டேபிள்ல கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ண என்ன பண்ணுவோம்? கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் சும்மா ஏஏபிகே அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிரைமரி கீ ஆஃப் என்ன பண்ணுவோம்? ஏஏன்னு போட்டிருப்போம்ல, இதை அப்படியே நான் எடுத்து என்ன பண்ண போறேன்? இங்கே யூஸ் பண்ண போறேன் ஆட்ல. வேற எந்த மாற்றமும் இல்லை. அதை நீ படிச்சா இதை படிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்றோம் பாருங்க. ஆட்ன்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். பிரைமரி கீன்ற கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணிருக்கோம். எந்த காலம்க்கு? ஏஏன்ற காலம்க்கு. ஆட் ஆயிருக்கா இல்லையான்றது எங்க போய் செக் பண்ண முடியும்? டிக்ஷனரி டேபிள்ல போய் செக் பண்ணணும். டேபிளோட பேர் என்னது? டம்மி இல்லையா? ஸோ டேபிளோட பேர் மட்டும் இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா புதுசா என்ன ஆயிருக்கும்? ஒரு இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும்ல, ஏஏபிகே. ஏன்னா பிரைமரிக்கு வச்சா ஆட்டோமேட்டிக்கா அப்போ எங்க என்ட்ரி வந்துருக்குன்னா கண்டிப்பா எங்கேயும் இருக்கும், கன்ஸ்ட்ரெயின்ஸ் டேபிள்லயும் இருக்கும். அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் வேண்டாம், ஆட் பண்ணது வேண்டாம், இல்லைன்னா ஏற்கனவே இருந்தது வேண்டாம் அப்படின்னா ஆடுக்கு பதிலாக என்ன பண்ணும்? டிராப், அவ்வளவுதான். கன்ஸ்ட்ரெயின்ட் மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் வேண்டாம்னா டிராப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலம் ஆட் பண்ணியிருக்கோம், காலம் டிராப் பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரெயின்ட் டிராப் பண்ணியிருக்கோம். ஸோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா காலமோட நேமை மாற்றலாம். காலம் நேமை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் ஆல்டர் தான். இப்போ ஏற்கனவே என்னென்ன காலம்ஸ்லாம் டேபிள்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஏஏ பிபி சி டிடின்னு இருக்குன்னா இதை சிசின்னு மாற்றணும். டிடிய சிசின்னு மாற்றணும், அதுக்கு ஆல்டர் தான். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் ரீநேம் பண்ண போறேன். ரீநேம் காலம் ரீநேம் பண்ண போறேன். எந்த நேம்ல இருந்து? டில இருந்து சிசிக்கு, டிடி டு சிசி. இப்போ நான் மாத்திரம் போறேன். ஸோ மாறிடுச்சு. ஸோ டேபிள்ல போய் செக் பண்ணி பார்க்குறேன், டிடி என்னவா மாறிடுச்சு? சிசி. இப்போ இந்த டேபிள்ல இருக்கிற டேட்டா டைப்ல நான் பார்க்கணும். ஸோ நான் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன வச்சுன்றது மறந்துருச்சு. நான் பார்க்குறேன், ஏஏக்கு நம்பர் வச்சிருக்கேன், அப்புறம் பிபிக்கு டேட் வச்சிருக்கேன். இப்போ பிபியோட டேட்டா டைப்பை மாற்றணும், டைம் ஸ்டாம்புக்கு மாற்றணும். அதுவும் ஆல்டர் தான். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி எது வருதுன்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் தான்.
மாடிஃபை பண்ண போறேன். ஓகே, மாடிஃபை எதை மாடிஃபை பண்ண போறேன்? பிபியை மாடிஃபை பண்ண போறேன். என்னவா மாடிஃபை பண்ண போறேன்? டைம் ஸ்டாம்பா மாத்த போறேன். இப்ப போய் செக் பண்ணி பாக்குறோம். எஸ், டைம் ஸ்டாம்ப் மாறிடுச்சு பாருங்க. முதல்ல டேட் இருந்ததா, என்னவா மாறிடுச்சு? டைம் ஸ்டாம்பா மாறிடுச்சு. இப்ப எந்த டேபிளுக்கோ கன்ஸ்ட்ரெயின் நம்ம செட் பண்ணுவோம், அதை டிராப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், கன்ஸ்ட்ரெயின் டிராப் பண்ணிட்டோம். நான் என்ன பண்றேன்? திருப்பி அதை ஆட் பண்றேன். அதே ஆட் சின்டாக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப கன்ஸ்ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு? ஆட் ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணலாம்? எனேபிள் டிசேபிள்லாம் பண்ணலாம். கன்ஸ்ட்ரெயின் டிராப் பண்றதுக்கு பதிலா எனேபிள் டிசேபிள் பண்ணலாம். அதாவது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும், டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் இருக்கும், ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. பிரைமரி கீயோட கான்செப்ட் என்னது? டூப்ளிகேட் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது, நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது. இதுதான் அதோட வேலையே. அதை வேலை செய்யாம கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்கணும்னா டிசேபிள் பண்ணி வைக்கலாம். எப்படி அப்படின்னா அதே ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்டர் டேபிள் நேம் டிசேபிள். எதை டிசேபிள் பண்றேன்? கன்ஸ்ட்ரெயின்ட்டை டிசேபிள் பண்றேன். எந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டிசேபிள் பண்ண போறேன்? ஏஏபிகே. முதல்ல அது எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கான்னு முதல்ல பார்க்கலாம். அது எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் டேபிள்ல கன்ஸ்ட்ரெயின்ட்னு ஒரு டேபிள் இருக்கு பாத்தீங்களா? இந்த டேபிள்ல போய் டம்மி டேபிளுக்கு உண்டான கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டுமே எனேபிள்ல தான் இருக்கு. நான் எதை பார்க்கணும்? இதை பார்க்கணும். எனேபிள்ல இருக்கு. இப்ப என்னவா மாத்த போறேன்? அதை டிசேபிள்ல மாத்த போறேன். ஆல்டர் ஆயிடுச்சு. இப்ப போய் என்ட்ரி பாக்குறேன், என்னவாயிடுச்சு? அங்க பண்ணது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. ஏன்னா இது டிடிஎல் வந்து ஆட்டோ கமிட். ஆல்டரும் ஆட்டோ கமிட் தான். ஏன்னா கிரியேட், ஆல்டர், ட்ரங்கேட், ரீநேம், டிராப், இந்த 5மே ஆட்டோ கமிட். ஓகேவா? சோ இப்ப ஆல்டர்ல எத்தனை ஆபரேஷன் பார்த்தாச்சு. ஓகே, எனேபிள் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, அதை அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். டிசேபிள் பதிலா என்ன பண்ண போறேன்? இப்ப எனேபிள் பண்ணிட்டு திருப்பி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போறேன். இது ஒர்க் ஆயிருக்கான்னு எங்க போய் பார்க்கலாம்னா, இதே கொரிய திருப்பி ரன் பண்ணுங்க. டிசேபிள் இருக்கிறது என்னவா மாறிடுச்சு? ஸ்டேட்டஸ்ல போய் பார்க்கணும். கன்ஸ்ட்ரெயின் சம்பந்தப்பட்ட டேட்டாலாம் கன்ஸ்ட்ரெயின் டேபிள்ல தான் போய் பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கன்ஸ்ட்ரெயின் டேபிள்ல தான் ஒர்க் பண்ணணும். சரி, கன்ஸ்ட்ரெயின் கான்செப்ட் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ 8 ஆப்ரேஷன்ஸ். ஸோ கிரியேட் பார்த்தாச்சு, ஆல்டர் பார்த்தாச்சு, டிராப் பார்த்தாச்சு. ரீநேமும் ட்ரங்கேட் அதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். ஒரு டேபிள் ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த டேபிள் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்? இந்த கரண்ட் ஸ்கீமாவை ஹெச்ஆருக்கு மாத்திக்கிறேன். ஏன்னா அதுல கொஞ்சம் சாம்பிள் டேபிள் நிறைய இருக்கு. இஎம்பின்னு ஒரு டேபிள் இருக்கு, 108 ரெக்கார்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாம கிரியேட் பண்ணதுதான் இது. இந்த டேபிள் இருக்கிற எம்ப்ளாயிஸ் டேபிள் இதுக்கு யூஸ் பண்ணாது. ஏன்னா டேபிள் இருக்கிற ரெக்கார்டை ஃபுல்லாவே கிளியர் பண்ண போறேன். அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ரங்கேட் டேபிள் நேம். எப்படி ஆல்டர் டேபிள் நேமோ அதே மாதிரி ட்ரங்கேட் டேபிள் நேம் பண்றேன். ஒரே ஷார்ட்ல எல்லாமே என்ன ஆயிடுச்சு? கிளியர் ஆயிடுச்சு. டேட்டா மட்டும், டேபிள் அப்படியே தான் இருக்கு. டேபிள் இருக்கிற காலம்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, அது அப்படியே இருக்கு. எது மட்டும் கிளியர் ஆயிடுச்சு? அவ்வளவுதான். ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டோ கமிட் வேற. அப்ப ட்ரங்கேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், டேபிளோட காலம்ஸ் எல்லாம் எதுவும் ஆகாது. ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா மட்டும் கிளியர் ஆயிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க இன்சர்ட் பண்ணணும். டேபிளே வேணான்னு சொன்னாக்கா டிராப், டேபிள் இருக்கிற டேட்டா வேணாம்னா ட்ரங்கேட். சரி, இந்த டேபிளோட நேமை மாத்தணும் அப்படின்னா ரீநேம் இஎம்பில இருந்து உங்களுக்கு என்னவா மாத்தணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்க மாத்திக்கலாம். ஸோ நான் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் இஎம்பி நான் மாத்தணும்னா மாத்திக்கலாம். இப்ப நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி போட்டா ஒர்க் ஆகாது. ஏன்னா பேர் என்ன பண்ணிட்டோம்? மாத்திட்டோம். ஸோ சாம்பிள் அண்டர்ஸ்கோர் இஎம்பி ஒர்க் ஆகுதா? திருப்பி பழைய நேமுக்கே மாத்தணும்னா இப்ப இருக்கிற நேம் என்னது? சாம்பிள் அண்டர்ஸ்கோர். இதை வந்து பழைய நேமுக்கு மாத்தணும்னா இதை வந்து என்னவா மாத்த போறீங்க? இப்ப இது ரன் பண்ணா ரன் ஆகுமா? ஏன்னா என்னவா மாத்தியாச்சு. புரியுதா அது? ஸோ ரீநேம்ன்றது அந்த டேபிளோட பேரை நான் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மாத்திக்கலாம். மீது எல்லாமே ஒரே மாதிரியான சின்டாக்ஸ் தான். கிரியேட் டேபிள் நேம், ஆல்டர் டேபிள் நேம், ட்ரங்கேட் டேபிள் நேம், டிராப் டேபிள் நேம், அதுக்கப்புறம் ரீநேம்க்கு மட்டும் ரீநேம்,
புது இந்த இப்ப கரண்ட் இருக்கிற நேம்ல இருந்து எந்த நேம்க்கு மாத்த போறீங்க? ரீநேம் மட்டும் தான் கொஞ்சம், அதுவும் ஒண்ணுமே கிடையாது. ரீநேம் ஒரு வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க. எந்த நேம்ல இருந்து எந்த நேம்க்கு மாத்தணும்ன்றது. ஆனா இவ்வளவு சொல்லிக் குடுக்குறேன். நாளைக்கு யார் யாரெல்லாம் எப்படி இந்த சின்டாக்ஸ்ல சாவடிக்க போறீங்கன்னு பாருங்க. ஓகே. சோ டிஎம்எல் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ பை.